Hey guys, welcome back to the video. And இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸோட பார்ட் 2 கன்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1 நீங்க பார்க்கலன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் தரேன். போயிட்டு அத கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து கன்டின்யூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐபி அட்ரஸ் கிளாஸஸ் வந்து பார்க்க போறோம். பிஃபோர் தட் ஐபி அட்ரஸ்னா என்ன? ஐபி அட்ரஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ டிஜிட்டல் அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பெர்சனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறோம்னா, 2ல வந்து என்ன இருக்கும்? ஃப்ரம்ல வந்து என்னோட நேம், என்னோட அட்ரஸ் இருக்கும். அதே மாரி 2ல வந்து என்ன இருக்கும்னா, நான் யாருக்கு அனுப்புறேனோ, அவங்களோட நேம் அண்ட் அவங்களோட அட்ரஸ் இருக்கும். எதுக்காக அட்ரஸ் நம்ம மென்ஷன் பண்றோம்னா, அத நம்ம அட்ரஸ் வந்து ப்ராப்பரா எழுதுனா மட்டும் தான், யாருக்கு அந்த மெயில் போய் ரிசீவ் ஆகணும், அவங்களுக்கு அந்த லெட்டர் வந்து ரிசீவ் ஆகும். கரெக்ட்டா? அதே மாரி, இப்ப நான் வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு டிவைஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னா, அந்த டிவைஸ்க்கு வந்து ப்ராப்பரா போய் ரிசீவ் ஆகணும்னா, அவங்களுக்கு ஐபி அட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும். இத இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இப்ப நான் இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு வெளியூர்ல இருக்கான். ஓகேங்களா? இப்ப என்கிட்ட வந்து ஃபோன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்ப நான் வந்து அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன். லைக் அதுல வந்து இப்ப என்ன இருக்குன்னா, அ ஃப்ரம், டூ, சப்ஜெக்ட் அண்ட் அதுக்குள்ள என்ன கன்டென்ட்டோ அது ஒரு பேசிக்கா ஒரு லெட்டர் வந்து இப்படிதான் இருக்கும். கரெக்ட்டா? இதுல ஃப்ரம்ல வந்து என்னோட நேம் அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன எழுதுவேன்? என்னோட அட்ரஸ் அண்ட் பின்கோடு இருக்கும். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் 2ல வந்து என்ன இருக்கும்? என்னோட ஃப்ரெண்டோட நேம், அவனோட வீட்டு அட்ரஸ் அண்ட் பின்கோட் அண்ட் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் கன்டென்ட். ஸோ பேசிக்கா ஒரு லெட்டர்ன்றது வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் போயிட்டு போஸ்ட் ஆஃபிஸ்ல போய் என்னோட லெட்டர குடுத்தேன்னா, அவங்க எப்படி இத போய் டெலிவரி பண்ணுவாங்க? வந்து நேம பாப்பாங்க. நேம பாத்துட்டு அதுக்கப்புறம் இது எந்த அட்ரஸ் இத வந்து செக் பண்ணுவாங்க. எதுக்காக? பிகாஸ் அந்த இடத்துல வந்து நம்ம அட்ரஸ் வந்து ப்ராப்பரா குடுத்தா தான், அந்த டேட்டா அந்த லெட்டர் போயிட்டு ப்ராப்பரா அந்த அட்ரஸ்ல போய் ரிசீவ் ஆகும். ஓகேவா? அப்படி நான் அந்த இடத்துல வந்து அட்ரஸ் வந்து ப்ராப்பரா குடுக்கலைன்னா, அந்த லெட்டர் வந்து ஒண்ணு ரிட்டர்ன் எனக்கே வந்துரும். அப்படி இல்லன்னா, அந்த ஆ லெட்டர் வந்து அந்த பெர்சன் போகாம வேற யாருக்கோ போயிடும். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து அட்ரஸ் ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் என்னோட லெட்டர் போயிட்டு அந்த பெர்சனுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதே மாரி ஒரு டிவைஸுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ்ன்றது ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிருந்து ஒரு மெசேஜ் ஒரு டேட்டா வந்து இங்கிருந்து நான் சென்ட் பண்றேன்னா, அந்த டேட்டா வந்து வேற ஒரு டிவைஸ்ல போய் ரிசீவ் ஆவணும்னா, அது எப்படி ரிசீவ் ஆகும்னா, இந்த ஐபி அட்ரஸ் மூலியமா தான் ரிசீவ் ஆகுது. பிகாஸ் இப்ப நான் இந்த இடத்துல வந்து சென்ட் பண்றப்போ, இந்த டேட்டா வந்து இந்த பெர்சனுக்கு போணுன்ட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அப்போ நான் அனுப்புற இந்த டேட்டா வந்து பர்ட்டிகுலரா அந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டும் தான் போய் ரிசீவ் ஆகுதுன்னா, இதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஐபி அட்ரஸ். ஸோ உங்களுக்கு புரியலன்னா, டோன்ட் வொரி. இதுக்கப்புறம் வர ஃபர்தர் வீடியோல ஒரு ஒரு டாபிக்கும் ஒரு தனித்தனி வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஸோ அதுல வந்து டீட்டெயில்டா நீங்க எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணலாம். அதுல வந்து நம்ம இன்னும் என்ன பார்க்க போறோம்னா, சப்நெட்னா என்ன? இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அ ஓவர் வியூவா நான் இத வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். ரொம்ப பேசிக்கா தான் இருக்க போது. ரொம்ப அட்வான்ஸா இருக்காது. சும்மா வாட் இஸ் வாட்? ஸோ இந்த கான்செப்ட்ட தான் வந்து நம்ம எப்பயும் பார்க்க போறோம். இப்போதைக்கு உங்களோட நோட், பென் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ, அத ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஐபிஎஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஏ, பி, சி, டி, இன்ட்டு இத்தன கிளாஸஸ் இருக்கு. இதுல ஒரு ஒரு கிளாஸஸ்க்கும் வந்து ஒரு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. இப்ப நாம அத வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1ல இருந்து 126 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, 1.0.0.02 126.255.255 255 இருக்கு. ஓகேவா? ஸோ கிளாஸ் ஏ ஓட சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி தான். உங்களுக்கு சப்நெட் மாஸ்க்னா என்னன்னு தெரியல. டோன்ட் வொரி. ஃபர்தர் வர ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து இதுக்காக செப்பரேட்டா நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாவே புரியும். அதே மாரி கிளாஸ் பில 128 சாரி 0.0.0.2 191.255.255.255 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் இருக்கும். ஓகே. ஸோ கிளாஸ் பில நமக்கோட ரேஞ்ச் வந்து இது. அண்ட் இதோட சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.0.0 ஓகேவா? சேம் அதே மாரி தான் சி கிளாஸ்லயும் 192ல இருந்து நமக்கு 223 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதோட சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம்னா, இந்த ரேஞ்ச் வச்சு தான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ 1லேருந்து 126 வரைக்கும் இருந்தா அது கிளாஸ் ஏ. 128லேருந்து 191 இருந்தா அது கிளாஸ் பி. அண்ட் 192.223 வரைக்கும் இருந்துச்சுன்னா, அது வந்து கிளாஸ் சி. ஓகேவா? அண்ட் இதுல வந்து இப்போ 255 வரைக்கும் இங்க இருக்குன்னா, இது வந்து நெட்வொர்க். இதுக்கு அடுத்து இருக்க இந்த 000 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஹோஸ்ட். ஓகேவா? அப்போ இதுல வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளால இதுல
மேக்ஸிமம் 126 நெட்வொர்க் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 16 மில்லியன் ஹோஸ்ட் வந்து நம்மளால வந்து இதுல கிரியேட் பண்ண முடியும். எதுலன்னா அப்போ இருக்கிறதுலயே ஐபி அட்ரஸ்ல கிளாஸ் Cன்றது வந்து தான் ஒரு லார்ஜ் நெட்வொர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் Bக்கு போலாம். கிளாஸ் Bல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்க ஒரு 255 இருக்கு அண்ட் 255 இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து எத்தன நெட்வொர்க் இருக்கு? இந்த இடத்துல இங்க ஒரு 255 நெட்வொர்க் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல இங்க ஒரு 255 நெட்வொர்க் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 0.0. அப்போ கிளாஸ் Bல 2 நெட்வொர்க் இருக்கு அண்ட் 2 ஹோஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ, கிளாஸ் Bல நம்மளால மேக்ஸிமம் 16,000 நெட்வொர்க் வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஹோஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 64,000 ஹோஸ்ட்ட வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். எதுலன்னா கிளாஸ் Bல. அப்படி பார்க்கிறப்போ, அ அதுக்கடுத்து கிளாஸ் Aன்றது வந்து லார்ஜஸ்ட் நெட்வொர்க். அப்போ மீடியம் நெட்வொர்க் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளாஸ் B. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் Cய பார்க்கலாம். கிளாஸ் C பொறுத்தவரைக்கும் 192ல இருந்து 223 வரைக்கும் நம்மளால வந்து ஐபி ரேஞ்ச் வந்து பார்க்க முடியும். இதுல வந்து இந்த 255, 255, 255 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஆர்க்னெட்ன்னு சொல்லுவாங்க. இது மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்மளால 2 மில்லியன் நெட்வொர்க் வந்து நம்மளால வந்து இங்க கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஹோஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 254 ஹோஸ்ட் வந்து நம்மளால வந்து இங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு நெட்வொர்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 255 அ ஒரு நெட்வொர்க்ல 255 ஹோஸ்ட் வரைக்கும் நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால 0 அண்ட் 255 வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் 0ன்றது வந்து என்னன்னா, நெட்வொர்க் ஐடியா போயிடும். டிவைஸ் ஐடியா போயிடும். அண்ட் 255ன்றது வந்து பிராட்காஸ்ட்க்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்மளால 1ல இருந்து 254 வரைக்கும் தான் நம்மளால வந்து ஐபி ரேஞ்ச வந்து யூஸ் பண்ண முடியும். அது வந்து எதுக்காகன்னா, ஹோஸ்ட்க்காக. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ 1 டூ 126 இருக்கு. அண்ட் 128ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 127 ரேஞ்ச் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரேஞ்ச் வந்து ஏன் வரலன்னா, இது வந்து லூப் பேக்காக யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட சிஸ்டம்ல வந்து லோக்கல் ஹோஸ்ட்ன்னு இருக்கு. செல்ஃபா நம்மளோட சிஸ்டம்குள்ளேயே எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து லோக்கல் ஹோஸ்ட். அதோட ஐபி ரேஞ்ச் வந்து 127 சொல்லுவோம். ஸோ இத வந்து நம்ம லூப் பேக்குன்னு சொல்லலாம். ஆர் லோக்கல் ஹோஸ்ட்ன்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஐபி அட்ரஸ் கிளாஸஸ் வந்து இவ்வளோதான். ஜஸ்ட் இத நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ்னா என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஐபி அட்ரஸ் பொறுத்தவரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ். இதுல வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ்டா இருக்கிற மாரி இருக்கும். பட் நான் இது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சேம் ஐபி அட்ரஸ் வந்து டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல வந்து வரும். பட் பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்றது வந்து குளோபலி வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட நேம் வந்து ராஜீவ்னா, என்னோட நேம் வந்து குளோபலா வேற ஒரு பெர்சன் கூட யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இங்க இருக்கேன். என்னோட குரூப்ல வந்து என்னோட நேம் ராஜீவ்னா, இன் கேஸ் இப்போ என் பக்கத்து வீட்லயும் சரி, இல்லன்னா வந்து பக்கத்து ஊரு, பக்கத்து ஏரியால கூட ராஜீவ்ன்ட்டு சேம் நேம்ல வந்து வேற ஒரு பெர்சன் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் அது வந்து நெட்வொர்க் வந்து மாறும். ஐ மீன் இப்ப நான் இருக்கேன்னா, என் வீட்ல வந்து ராஜுன்றது நான் மட்டும் தான். இப்ப வேற ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா, அந்த ஃபேமிலில மேபி ராஜுன்னு ஒரு பெர்சன் இருக்கலாம். அப்படி பார்க்கிறப்ப அவங்க ஒரு தனி ஃபேமிலி, நான் ஒரு தனி ஃபேமிலி. கரெக்ட்டா? அப்படி பார்க்கிறப்ப அவங்க ஒரு தனி நெட்வொர்க், நான் ஒரு தனி நெட்வொர்க். ஆனா, என்னதான் என்னோட நேமும் ராஜுவா இருந்தாலும், அவரோட நேமும் ராஜுவா இருந்தாலும், எங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு யூனிக்னெஸ் வந்து என்ன? குளோபலா அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? அதுதான் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். பப்ளிக் ஐபின்றது வந்து என்னன்னா, குளோபலி யூனிக்கா இருக்கும். ஆனா, பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து என்னன்னா, ஒரு நெட்வொர்க்குக்கும் சேம் ஐபி அட்ரஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் ஃபேமிலில என்னோட நேம் ராஜுவா இருந்தாலும், இன்னொரு ஃபேமிலில வந்து அந்த பெர்சனோட நேம் ராஜுவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இமேஜஸ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ இன்டர்நெட் இருக்கு. இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னா, நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பப்ளிக் ஐபி வேணும். இந்த பப்ளிக் ஐபி வந்து நமக்கு யார் குடுப்பாங்கன்னா, ஐஎஸ்பி. இந்த லைன நீங்க ஒன் செகண்ட் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு, இந்த லைன்ஸ் வந்து நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னா, நமக்கு வந்து பப்ளிக் ஐபி வேணும். இந்த பப்ளிக் ஐபிய வந்து யார் வந்து அசைன் பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஐஎஸ்பி. ஐஎஸ்பி மீன் யாரு? ஜியோ, ஆ ஏர்டெல் ஆர் பிஎஸ்என்எல் இந்த மாரி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து ஐஎஸ்பி. இவங்கள வந்து என்ன சொல்லணும், இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர்ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்மளோட ரவுட்டர்ல வந்து கனெக்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம், இந்த ரவுட்டர் வந்து என்ன பண்ணும்னா, நமக்கு வந்து பிரைவேட் ஐபின்ட்டு நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு. இங்க ஒரு ரவுட்டர் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் ஐபின்றது வந்து யூனிக்கா இருக்கு. இந்த இடத்துல இந்த ஒரு பப்ளிக் ஐபி வந்து யூனிக்கா இருக்கு. ஆனா, இந்த நமக்கு கிடைச்ச இந்த பப்ளிக் ஐபி வந்து இங்க பார்த்தீங்கன்னா, சேம்
ஆ நெட்வொர்க்க தான் பிரைவேட் ஐபி அட்ரஸ தான் கிரியேட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிக்கான இந்த பப்ளிக் ஐபி வந்து .1, .10 அதுக்கப்புறம் .5 இதே ஐபிய தான் கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் இங்கேயும் அதே மாரி தான் கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி எனக்கும் அந்த பெர்சனுக்கும் வந்து இருக்கிற யூனிக்னெஸ் வந்து என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ குளோபலி எனக்கு வந்து ஒரு யூனிக்னெஸ் வந்து என்னன்னா, என்னோட ஃபிங்கர் பிரிண்ட். ஆனா, நேம்ன்றது வந்து யூனிக்னா அப்படி கிடையாது. நேம்ன்றது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, ஃபிங்கர் பிரிண்ட்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து சேம்ன்றது கிடையாது. ஒரு பெர்சனுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். கரெக்ட்டா? அதே தான் இங்கேயும். இன்கேஸ் ஸ்டில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருந்தா, 1 செகண்ட் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு, நீங்க அப்படியே இமேஜஸ பாருங்க. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இத வந்து இன்னும் நீங்க பிராக்டிகலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ காமிக்கிறேன். இப்போ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த ப்ரௌசர்ல வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்ன்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூஆர்எல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு IPv4 கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? IPv4ல 157.51.96.158 இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேவா? இப்போ குளோபலா இந்த ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. வேற யாருக்கும் கிடையாது. ஓகேவா? பட் இதே பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு, ஐபி கான்ஃபிக் டைப் பண்றேன். டைப் பண்ண உடனே இங்க பார்த்தீங்கன்னா, ம், இங்க இருக்கு பார்த்தீங்களா? 169.255.83.107 அப்போ இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த கிளாஸ்ல வந்திருக்கு? கிளாஸ் Bல வந்திருக்கு. அப்போ சேம் இதே ஐபி அட்ரஸ் வந்து வேற ஒரு பெர்சன் இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க போய் உங்களோட டெர்மினல் வந்து டைப் பண்ணா, சேம் உங்களுக்கு இதே ஐபி அட்ரஸ் ஆர் இதே ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காம். ஏன்னா, இது வந்து பப்ளிக் ஐபி. ஓகேங்களா? பட் இதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குமானா, கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா, குளோபலி இது எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்போ இதோட ரேஞ்ச் வந்து என்ன? கிளாஸ் பி 157 வரைக்கும் இருக்கு. அப்போ 128 லிருந்து 191 இதுவரைக்கும் இருக்கிற கிளாஸ் வந்து என்ன? கிளாஸ் பி. அப்போ எனக்கு இப்போ கிளாஸ் பில வந்து எனக்கு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ அகைன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்களே வந்து ஓனா செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, போர்ட்ஸ வந்து பார்க்க போறோம். ஸோ போர்ட்ஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு டோர் மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து மூவி பார்க்க போறேன். இப்ப மூவி பார்க்க போறேன். என்னோட ஸ்க்ரீன் நம்பர் வந்து என்னவா இருக்கும்? மேபி ஒரு 2 ஸ்க்ரீன் நம்பர் 2 ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மூவி போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் 2ல தமிழ் மூவி போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் 3ல வந்து கன்னடா மூவி போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் 4ல வந்து தெலுங்கு ஆர் மலையாளம் ஏதோ ஒரு மூவி வந்து போயிட்டுருக்கு. பட் நான் வந்து புக் பண்ணது வந்து எதுக்காகன்னா, அம் தமிழ் மூவி வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ, நான் ஸ்க்ரீன் நம்பர்ல 2ல போனா மட்டும் தான் என்னோட டெஸ்டினேஷன் போய் நான் ரீச் ஆக முடியும். அத விட்டுட்டு நான் வேற ஏதாச்சும் ஒரு போர்ட்டுக்குள்ள ஐ மீன்ஸ் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் ஆர் டோர்க்குள்ள போனேன்னா, என்னோட டெஸ்டினேஷன் வந்து எங்க இருக்கும்? டிஃபரெண்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ என்னோட டெஸ்டினேஷன் தமிழ் மூவிய பார்க்க போணும். அப்ப அந்த மூவிய பார்க்கணும்னா, நான் ஸ்க்ரீன் நம்பர் 2 ஆர் அந்த டோர்க்குள்ள போனா மட்டும் தான் என்னோட டெஸ்டினேஷனுக்கு போக முடியும். அத விட்டு வேற ஒரு இதுக்கு போனோம்னா, சம்திங் வேற ஒரு மூவிய வந்து நான் பார்ப்பேன். கரெக்ட்டா? அதே மாரி ஒரு டோருக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கும். அதே மாரி தான் இந்த இடத்துல ஒரு போர்ட்டுக்கும் ஒரு யூனிக்கான பர்ப்பஸ் ஆர் ஜாப் இருக்கும். ஓகேவா? அத வந்து நம்ம இப்போ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் போர்ட். ஸோ பிசிக்கல் போர்ட்ஸ்னா என்ன? சார்ஜர் இருக்கலாம், யூஎஸ்பி இருக்கலாம், HDMI இருக்கலாம். கரெக்ட்டா? இப்போ சார்ஜர் போர்ட்ல போயிட்டு நம்ம யூஎஸ்பி வந்து போட்டோம்னா ஒர்க் ஆகுமா? முடியாது. ஏன்? சார்ஜர் போர்ட்டோட அ ஜாப் வந்து என்னன்னா சார்ஜ் பண்றது. அதே மாரி யூஎஸ்பில வந்து என்ன? யூஎஸ்பில வந்து சேம். யூஎஸ்பி போடலாம். ஆர் வந்து டேட்டா கேபிள் போடலாம். ஃபைல் ஷேரிங். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதோட ஜாப் வந்து அதுதான். அத தவிர்த்து அதில போய் நம்ம சார்ஜ் போட்டோம்னா கண்டிப்பா ஏறாது. அதே மாரி தான் நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். ஆ ஸ்லைட்ஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து நம்ம HDMI போர்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே இது வந்து எதுக்காகன்னா, ஒரு போர்ட்ஸுக்கும் ஒரு யூனிக்கான ஜாப் இருக்கு. ஓகேவா? அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து போர்ட்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாரி நெட்வொர்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 0 டூ 65,535 போர்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இதுல வந்து நெறைய ரிஜிஸ்டர் போர்ட்ஸ் இருக்கு, வெல் நோன் போர்ட்ஸ் இருக்கு அண்ட் ரேண்டம் போர்ட்ஸ் இருக்கு. அதையும் நம்ம இங்க பார்க்கலாம். ரிஜிஸ்டர் போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பெர்மனன்ட்டா ரிஜிஸ்டர் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RTP இருக்குன்னா, இதோட போர்ட்ஸ் வந்து 3389. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 0லேருந்து 1023 இருக்கு பார்த்தீங்களா? 1023 இது எல்லாமே வந்து வெல் நோன் போர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ FTP இருக்குன்னா, அதுக்கு வந்து போர்ட் 20 அண்ட் 21 யூஸ் பண்ணுவாங்க.
எஸ்எஸ்ஹெச்க்கு வந்து 22 யூஸ் பண்ணுவாங்க. மெயில் சர்வீஸ்க்கு வந்து 35, டிஎன்எஸ்க்கு வந்து 53, ஹெச்டிடிபிக்கு 80 அண்ட் 8080 அண்ட் ஹெச்டிடிபிஎஸ்க்கு வந்து 443. இன் கேஸ் MySQL இருக்குன்னா, அதுக்கு வந்து 3306. இன் கேஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் MySQL சர்வர்னா, அதுக்கு வந்து 1433 யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி போர்ட்ஸ்குயர் டேட்டாபேஸ்னா, அதுக்கு வந்து 54 ஆ 32 சம்திங் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அந்த மாரி 0லேருந்து 1023ன்றது வந்து வெல் நோன் போர்ட்ஸ் ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து 1023க்கு அடுத்தது 49151 இருக்கு பார்த்தீங்களா? இந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் போர்ட்ஸ். இந்த போர்ட்ஸ் வந்து வேற யாருக்கும் கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் போர்ட்ஸ். அண்ட் அதுக்கு அடுத்தது 49152லிருந்து 65535 இருக்கு பார்த்தீங்களா? இந்த போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரேண்டம் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எதுக்காகன்னா, இப்ப நம்மளோட கம்ப்யூட்டர் இருக்கு, நம்மளோட சிஸ்டம் இருக்குன்னா, இது வந்து நம்மளோட சிஸ்டம்லேருந்து ஏதாச்சும் ஒரு ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கிருந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட்டிங் பார்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும்னா, போர்ட்ஸ் இல்லாம வந்து ரீச் ஆகாது. கரெக்ட்டா? அதே மாரி நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணுது ஆர் ரிசீவ் பண்ணுதுன்னா, அதுக்கு வந்து போர்ட்ஸ் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதாச்சும் ஒரு ரேண்டமான போர்ட்ஸ வந்து அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கும். எங்கிருந்துன்னா 49152லேருந்து 65535 வரைக்கும் ரேண்டமா அதுக்கு எது தேவையோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கும். அகைன் வீடியோ வேணா பாஸ் பண்ணிட்டு, இதுல இருக்கிற எல்லாத்தையும் வந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் வந்து ஹப்ன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஒரு நெட்வொர்க்னா என்ன? கனெக்டிங் மல்டிபிள் டிவைஸ் இன் சேம் நெட்வொர்க். இஸ் கால்ட் நெட்வொர்க்ன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அதேதான். ஸோ இப்போ மல்டிபிள் டிவைஸ வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஹப். ஓகேங்களா? இது மூலியமா தான் வந்து மல்டிபிள் டிவைஸஸையும் வந்து ஒரே நெட்வொர்க்குள்ள நம்ம வந்து கொண்டு வரப்போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹப். ஹப்ன்றது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு நான் இன்டெலிஜென்ட் டிவைஸ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, மோஸ்ட் வந்து பிராட்காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல வந்து ஒரு 10 டிவைஸ் வந்து அ கனெக்ட் ஆயிருக்குன்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு டிவைஸ்க்கு மட்டும் பர்ட்டிகுலரா சென்ட் பண்ணும். பிகாஸ் இது வந்து நான் இன்டெலிஜென்ட். இதுக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா, ஏதாச்சும் ஒரு டேட்டா இதுகிட்ட வந்துச்சுன்னா, இது கூட எது எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து இது ஷேர் பண்ணி விட்டுடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹப். இது வந்து நான் இன்டெலிஜென்ட் டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து எத பார்க்க போறோம்னா, ஸ்விட்ச். ஸ்விட்ச்ன்றது வந்து இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டிவைஸ். இது வந்து ஸ்விட்ச்ன்றது வந்து ஒன்லி மேக் அட்ரஸ மட்டும் தான் ரீட் பண்ணும். அண்ட் ஐபி அட்ரஸ வந்து ரீட் பண்ண முடியாது. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு அகைன் டவுட் வரலாம். மேக்ன்னா என்ன? ஐபின்னா என்னன்ட்டு. டோன்ட் வரி. இதையும் வந்து நம்ம செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். ஸ்விட்ச்ன்றது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு டிவைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்க குரூப்ல வந்து நாங்க குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கோம். 4 மெம்பர்ஸ்ல வந்து நான், என் ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான். கம்ப்யூட்டர் 1ன்றது வந்து நானு. இப்போ கம்ப்யூட்டர் 4ன்றது வந்து என் ஃப்ரெண்ட். அண்ட் கம்ப்யூட்டர் 3 அண்ட் கம்ப்யூட்டர் 2ன்றது இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ நடுவுல வந்து ஒரு பெர்சன். ஐ மீன் இதுதான் வந்து ஸ்விட்ச் இருக்கும். ஓகேங்க. இப்ப எங்களால வந்து டைரக்ட்டா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. நாங்க எத பேசினா இருந்தாலும், இது மூலியமா தான் எங்களால வந்து பேசிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு மெசேஜ் வந்து அனுப்புனேன்னா, ஹப் வந்து என்ன பண்ணும்? எல்லாத்தையுமே வந்து அது ஷேர் பண்ணி விட்டுரும். ஓகே. பட் இந்த இடத்துல வந்து நான் என்னன்னா, கம்ப்யூட்டர் 1 இது குடுக்குற ஒரு டேட்டா வந்து கம்ப்யூட்டர் 4க்கு மட்டும் தான் போகணும். அப்போ 3க்கும் 2க்கு வந்து போக்கூடாதுன்ட்டு நான் வந்து சொல்லிடுவேன். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும்னா, நான் என்கிட்ட இருந்து அந்த டேட்டா வந்து வாங்கிட்டு, இங்கிருந்து கம்ப்யூட்டர் 4க்கு மட்டும் ஷேர் பண்ணிடும். அண்ட் கம்ப்யூட்டர் 2 அண்ட் 3க்கு வந்து போகாது. ஓகேவா? அதனால தான் வந்து ஸ்விட்ச்ச வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு இன்டெலிஜென்ட் டிவைஸ்ன்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ரவுட்டர். ரவுட்டர்ன்றது வந்து என்னன்னா, இது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட் டிவைஸ். இது வந்து எந்த லேயர்ல வந்து வொர்க் ஆகும்னா, நெட்வொர்க் லேயர்ல வந்து வொர்க் ஆகும். இது வந்து நம்ம ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து நம்ம பார்க்கலாம். அதுவும் செப்பரேட் வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அத வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு வந்து ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரவுட்டர் இருக்கா பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்மளோட டேட்டா பாக்கெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு சென்ட் பண்ணும். அண்ட் இதுல வந்து என்னன்னா ஹப் அண்ட் ரவுட்டர் ஹப் அண்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணேன். கரெக்ட்டா? பட் ரவுட்டர் யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் நான் வந்து ஷேர் பண்ணேன். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒரு நெட்வொர்க்ன்னா 5 பீப்பிள்ஸ் ஒரு குரூப் ஆஃப் 5 பீப்பிள்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க. இன்னொரு 5 குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஹப்பும் ஸ்விட்சும் யூஸ் பண்ணிட்டு, எங்க குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் கிட்ட மட்டும் தான் எங்களால வந்து பேச முடியும். பட் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்னன்னா, வேற குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் கூடயும் ஐ மீன் வேற ஒரு நெட்வொர்க் கூடயும் எங்க கூட வந்து பேசணும். ஓகேவா? அப்ப வந்து எது ஹெல்ப் பண்ணும்னா, இந்த ரவுட்டர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ரவுட்டர் மூலியமா என்ன பண்ணணும்னா, ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் கூட நம்மளால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ இந்த வீடியோல இவ்வளோதான். ஆல்ரெடி வீடியோ வந்து லென்த்தா வந்துருச்சு. ஸோ அடுத்த கன்டென்ட்ட வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் எண்டிங் த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு அ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல் குடுத்துருக்கேன். ஸோ அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள தான் வரும். அண்ட் ஆல்சோ நெறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்மளோட சேனல் ஆர் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா, இன்னும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.